அவர் தலை வணங்கிடுவார். உடுக்கை இழந்தவன் கைபோலங்கு இடுக்கண் களைவதால் நட்பு என்று உடுக்கை இழந்தவன் கைபோலங்கு இடுக்கண் களைவதால் நட்பு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு முல்லை, மருதம், நெய்தல், பாலை, குறிஞ்சி என்ற 5 வகை நிலங்கள் போல மதர்வனம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்களை போல எங்களுடைய வணக்கத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு உரிய பலருடைய எண்ணம் பராபர சின்னங்களாக உங்கள் முன்னே ஐயா இப்போது வாக்குகளை சேகரிக்க ஆரம்பித்து விட்டார். வணக்கத்திற்கு மிகுந்த மரியாதைக்கு உரிய நம்முடைய வேதாளை கிராம பகுதியான இந்த பகுதியில் வசிக்கின்ற பெரியவர்களே, தாய்மார்களே, வணக்கத்திற்கு மிகுந்த மரியாதைக்கு உரிய வளையர்வாடி இந்த பகுதியில் வசிக்கின்ற பெரியவர்களே, தாய்மார்களே, வெற்றி வேட்பாளராக மாண்புமிகு பாரத பிரதமர் அவருடைய நல்லாட்சி பெற்ற வெற்றி வேட்பாளராக தேர்தல் களத்தில் என்னை களம் காண நிறுத்தி இருக்கின்றார்கள். தேர்தல் களத்திலே நிறுத்தப்பட்டிருக்கின்றன உங்களை எல்லாம் சந்திக்கின்ற இந்த நல்ல வாய்ப்பை என் வாழ்நாளில் உருவாக்கி தந்திருக்கின்ற நம்முடைய இதய புரட்சி தலைவி அம்மாவுக்கு என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டது. இந்த தேர்தலில் நாம் சுயேட்சையாகத்தான் வேட்புமனு தாக்கல் செய்யப்படுகின்ற ஒரு சூழல் இருக்கின்றது. அது எதனால் அந்த சரி ஏற்பட்டது என்பதனை நீங்கள் எல்லோரும் நன்றாக அறிவீர்கள். சுயேட்சை வேட்பாளராக போட்டியிருந்த பொழுது 3 சின்னங்களை குறித்து அங்கே கொடுக்க வேண்டும். அதில் ஒரு சின்னத்தை நமக்கு ஒதுக்குவார்கள். என்னென்ன நிறைய பன்னீர்செல்வங்க அந்த வேட்புமனுல வந்துட்டாங்க. அது உங்களுக்கு தெரியும். அந்த சதியெல்லாம் அந்த பன்னீர்செல்வங்கள்லாம் ஓ பன்னீர்செல்வங்க, இந்த பன்னீர்செல்வம் ஓ பன்னீர்செல்வம். இன்சியல் ஒரே மாதிரியா இருக்கிற பன்னீர்செல்வம் தேடி கண்டுபிடிக்கலாம். ஆனா அம்மா அவர்களால் 2 முறை முதலமைச்சராக்கப்பட்ட பன்னீர்செல்வத்தை அவரால் கண்டுபிடிக்கவே முடியாது. என்னைத்தான் மாண்புமிகு அம்மா 12 ஆண்டுகளும் கழகத்தினுடைய பொருளாளராக நியமனம் செய்திருந்தார்கள். பொருளாளராக பதவி ஏற்கின்ற பொழுது 2 கோடி ரூபாய் வருவாய் பற்றாக்குறை இருந்த நம்முடைய கட்சியுடைய நிதியை 12 ஆண்டுகள் நிறைவு செய்கின்ற பொழுது 256 கோடி ரூபாயை வைப்பு நிதியாக கட்சியுடைய நிதியை வங்கிகள் டெபாசிட் செய்துவிட்டு தான் வந்தேன். ஆக பெரியவர்களை, தாய்மார்களை, இந்த சுயேட்சை வேட்பாளர்களாக மனுதாக்கல் செய்கின்ற பொழுது இந்த 3 சின்னங்கள் சொன்னேனே, அந்த 3 சின்னங்கள் நான் என்னென்ன சின்னங்கள் குறிப்பிட்டிருந்தோ அதைத்தானே அந்த 5 பன்னீர்செல்வம் சொன்னார். குழப்பத்தை உருவாக்க வேண்டும் என்று. ரொம்ப நல்ல மனுஷங்களுக்கு பரவாயில்ல, இப்படித்தான் கட்சியை பரவாயில்ல கூட சொல்லியிருக்காங்க. குழுக்கள் நடைபெற்று சின்னங்கள் ஒதுக்கப்படுகின்ற நாள் வந்தது. பெரியவர்களே, தாய்மார்களே, உங்களுடைய வாழ்த்துக்களோடு உங்களுடைய ஆசீர்வாதத்தால் இறைவன் தந்த வரமாக 3 கனிகளில் மா, பலா, வாழை, அதில் பலாப்பழம் சின்னம் நம்மளுக்கு கிடைத்தது. நீ சொல்லுங்க பாப்பா, நல்லா சொல்லுங்க, சத்தம் போட்டு கோரஸா சொல்லுங்க பாப்பா. பலாப்பழம் என்ற இந்த கனி வெற்றி சின்னமாக நமக்கு கிடைத்திருக்கிறது என்பதை நான் இங்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தேசிய ஜனநாயக கூட்டணி இந்திய அளவில் மிகப்பெரிய மெகா கூட்டணி மாண்புமிகு பாரத பிரதமர் தலைமையிலே அமைந்திருக்கிறது. தமிழகத்திலும் இந்த மெகா கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியினுடைய திரு அண்ணாமலை, தமிழ் மாநிலத்தினுடைய தலைவர் திரு அண்ணாமலை தலைமையில் பாரதிய ஜனதா கட்சி, திரு சேதுராமன் அவர்கள் தலைமையில் மூவேந்திர முன்னணி கழகம், திரு திருமரஞ்சி அவர்கள் தலைமையில் தென்னிந்திய பாரம்பரிய திரு ஒன்று கூடி தேசிய பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த பகுதியுடைய பல்வேறு தேவைகள், கோரிக்கைகள்
கோரிக்கைகள் இவைகளெல்லாம் இங்கு என்னிடம் கோரிக்கைகளாக மனுக்களாக தரப்பட்டிருக்கிறது என்பதனை நான் நன்றாகவே அறிவேன். கடல் அட்டை தடை நீக்க வேண்டும். எங்களுடைய வாழ்வாதாரம் அதுதான் இந்த ஊர். ஆகவே இந்த கடல் அட்டை தடை நீக்குவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதனை இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தென்கடல் ஓரத்தில் தடுப்பு சுவர் அமைத்து கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இதையும் என்னுடைய கடமையாக செய்து வருவேன் என்ற வாக்குறுதியை இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். 3 பள்ளிவாசல்களுக்கு மின் கோபுர வசதி மற்றும் இந்த ஊராட்சியை சேர்ந்த கோவில்களுக்கு மின் வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்ற கிராமத்தில் உள்ளவர் மக்கள் கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். இவர் வைத்த கோரிக்கை உடனடியாக நிறைவேற்றி தரப்படும் என்பதை இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதுபோல மக்களுடைய தேவை, அடிப்படை தேவை சாலை வசதி, பெரிய ரோடுகளில் தார்ச்சாலையாகவும் தெருக்களில் சிமெண்ட் சந்துகளாகவும் போட்டு தரப்படும் என்பதையும், கழிவுநீர் கால்வாய் வசதி, தாய்மார்களுக்கான மகளிர் சுகாதார வழங்கம் தண்ணீர் வசதியோடு தேவைப்படுகிற இடங்களில் சமுதாய கூடங்கள், இந்த மாதிரி முக்கிய சந்திப்புகள், ஸ்கைமாஸ் லைட்டுகள் பொருத்துவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக குடிநீர் வசதி, பாதுகாக்கப்பட்ட குடிநீர் அனைத்து பகுதியில் வாழ்கின்ற மக்களுக்கும் சீராக தருவதற்கு நடைபெறும். மின்சார தடை இல்லாத தொடர் மின்சார தடை இல்லாத அனைத்து பகுதிகளுக்கும் டிரான்ஸ்பார்மர் பொருத்தி மின்சாரம் சீராக வழங்கப்படும் என்பதையும் என்ன தாய்மார்கள் எனக்கு சொல்லிக் கொள்ளுங்க. என்னது மீன்வா என்ன எல்லா ஊர்லயும் தாய்மார்களின் உரிமை குரலாக இந்த மதுபான கடையை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழக அரசின் காதுகளுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுங்க பாப்பா. மதுக்கடைகளை மதுக்கடைகளை ஒழிப்போம். இன்னும் சத்தம் சொல்லுங்க. அரசு தாமாக வந்து மதுக்கடைகளை ஒழிக்க வேண்டும். இல்லை என்றால் மிகப்பெரிய போராட்டம், மக்கள் போராட்டமாக வெடிக்கும் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது. பெரியவர்களே, தாய்மார்களே, முனீஸ்வரன் கோயிலுக்கு செல்லும் வழியில் சாலை அமைத்து தரப்படும். பொது கழிப்பட வசதி ஆண்களுக்கு தனியாக, தாய்மார்களுக்கு தனியாக செய்து கொடுக்கப்பட வேண்டும். தெருக்களில் உள்ள வீதிகளில் மின் விளக்குகள் சீராக பராமரித்து இல்லாத இடங்களில் மின் விளக்கு பொருத்தப்படும். எண்ணெய் குண்டு கண்மாய் தூர்வார வேண்டும் என்ற கோரிக்கை வந்திருக்கிறது. மற்றும் முருகன் கோவில் கண்மாய் தூர்வார வேண்டும். சக்தி மாரியம்மன் கோவில் பேவர் பிளாக் அமைத்து தரப்பட வேண்டும். வளையர்வாடி பகுதியில் நியாய வளைய கடை அமைத்து தர வேண்டும். தடையில்லாத மின்சாரம் கிடைத்ததை வழிவகை செய்ய வேண்டும். வளையர்வாடி பகுதியில் விளையாட்டு மைதானம், இளைஞர்களுக்கு இந்த விளையாட்டு மைதானம் அவசியம் தேவை. என்னுடைய சொந்த பொறுப்பில் இளைஞர்களுக்கு விளையாட்டு மைதானம் அமைத்து தரப்படும் என்று